ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்துட்டு முட்டு குடுத்துட்டு இருந்த கும்பல தான் தேடிட்டு இருக்காரு. சாம் ப்ரோ வரட்டும். எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறாங்க, எல்லாம் எஸ்கேப். ம். ப்ரோ அந்த லைவ்ல அவன் கூட உணர்ந்து கால்ல விழுறான். பார்வதி பாத்தீங்களா? இன்னமும் அது அதோட ஃபேஸே தெரியும். நம்ம ஒருத்தவங்க சாரி கேக்குறாங்கன்னா அது ஃபேஸ் தெரியும். அது ஃபேஸ் பாத்தீங்களா எப்படி இருக்குது? நீ இவனாச்சும் கொஞ்சம் நம்ம தப்பு பண்ணிருக்கோம் உணர்றான், ஆனா அது சுத்தமா உணரல. ஐ ஓ மை ஆக்ஷன்னா என்ன அர்த்தம்னா, நான் தெரிஞ்சுதான் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சுதான் இந்த வேலை எனக்கு புடிச்சுதான் இந்த வேலையை பண்ணேன். அதுதான் ஐ ஓ மை ஆக்ஷன். ஹலோ. அதுக்கு வந்து ஃபயர் விட்டுட்டு சபா இல்ல ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, இது வந்து ஃபிக்ஸ், பேனிக் அட்டாக், சீசர், பேனிக் அட்டாக் இதுக்கு ஒரு இது ஒன்று கொடுக்குறாங்க, நார்மலைஸ் பண்றாங்க. பேனிக் அட்டாக்கோ சீசரோ அதை நார்மலைஸ் பண்ணாங்க. இங்க பிரச்சனை வந்து அவங்கள வந்து தள்ளி விட்டு பிசிக்கல் அசால்ட் பண்ணதுக்கு இதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் உங்களோட ரிமோர்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வெர்பல் அபியூஸ், அது எதுக்குமே உங்ககிட்ட வந்து ஒரு ஓனிங் இல்லை, இது இல்லை. நான் அப்படிதான் பண்ணுவேன். அக்கௌண்டபிலிட்டியே இல்ல, அக்கௌண்டபிலிட்டி இல்லை. திருப்பி ஒன்று பண்றீங்க நீங்க. அவங்க ஒன்றும் அவ்வளோ உங்க இப்போ ஓக்கிங்கா பண்ற அளவுக்கு அவங்க அவ்வளோ தப்பானா ஒன்றும் சொல்ல கிடையாது. அதுதான் சொல்றாங்க, ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். இதுல ட்ரிகர் ஆயிட்டேன், அதுல ட்ரிகர் ஆயிட்டேன். நீங்க பண்ணது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். உங்களுக்காக சப்போர்ட் பண்ணிருக்கீங்க சாண்ட்ராவுதான் நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லியும் அவளுக்கு வந்து அந்த ரிமோர்ஸ் இல்லை, அவளுக்கு இல்லவே இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு பர்சனை எப்படி நீங்க வந்து இது பேனிக் அட்டாக்கா இருக்கட்டும், அதா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், இது வேணா இருக்கட்டும், ஏன் நார்மலைஸ் பண்றீங்க? கேஸ் லைட்டிங் அபி, தட் இஸ் நாட் அ நார்மலைஸ் அபி. இப்போ வந்து அதை பண்ணி அந்த ஹேட்டை வந்து இப்போ இவங்க மேலே கொண்டு வரணும். அந்த ஹேட்டை வச்சு இவங்க தேவையானவங்கள சப்போர்ட் பண்ணணும். தட் இஸ் வாட் தேர் ட்ரைங் டு டூ. சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து அதான் நடக்கும். தட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் டு திஸ் அபியூஸ். ஓகே, இதை வந்து இந்த மாதிரி சொல்லி இந்த ஹேட்டை கொண்டு போய் அவங்களுக்கு யாருக்கு தேவையோ அங்கிட்டு திருப்புவாங்க. ஐ பெட் யூ போடுறவன் யார் ஒருத்தவன் யாருக்கு சப்போர்ட் பண்றான், அதை என்ன பண்ண போறான்னு முதல்ல எனக்கு தெரியும். ஐ கேன் see this பேட்டர்ன். திருப்பி கேவலமா அதே பேட்டர்ன் பண்ணி அசிங்கமா மாட்டாதீங்க சொல்லுங்க. இல்ல அதே மாதிரி இதுல என்ன தேவைன்னா, இவங்க இப்ப இந்த சப்போர்ட்டை சேனலைஸ் பண்ணி வேற பக்கம் மாத்திட்டு இப்ப இவங்க தான் ஒரு கேம் ஆடுறாங்க. உள்ள சாண்ட்ராக்கு நடந்தது உண்மையா நடந்ததுதான், உண்மையா மக்கள் இங்க வந்து இது பண்ணதுதான். அதுக்கு என்ன ஜஸ்டிஸ் கிடைக்கணுமோ அது கிடைச்சிருக்கு. ஆனா அதை விட்டுட்டு இது இப்படி அது அப்படி அப்படின்னு அங்க இருக்க திவ்யா, சபரி, வினோத், விக்ரம், அரோரா, சுபிக்ஷால இருந்து அவ்வளோ வேர்பல் அபியூஸ் பண்றாங்க. கேட்டுக்கிட்டு பேசாம தானே உட்காந்துருக்கீங்கன்றதையும் அவர் கேட்க தானே செஞ்சாரு. அப்போ இத்தனை பேர், இந்த 2 பேர் சேர்ந்து உங்க மொத்த இத்தனை பேர் டெரரைஸ் பண்ணிருக்காங்க, உங்களால பேச முடியலன்னு கேக்குறாரு. they don't have points. உங்களுக்கு புரியுதா? they don't have points. இப்போ வந்து இவங்க பண்ணதுக்கு எல்லாம் வச்சு இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னோடனே they don't have any points. உடனே பழைய தூக்கி போடணும். டைவர்ட் பண்ணிட்டு அதை வந்து இவங்களுக்கு மாத்துறது. இப்போ வந்து இவங்களாம் சொன்னோடனே நாங்கள் வந்து எங்களுக்கு நின்றுருக்கோம், பாரோட ஓட்ஸு, கம்ருதனோட ஓட்ஸ் எல்லாம் இதுக்கு ஹேட்டாக மாற்றி அதை வந்து இவங்க வேற இதில் கேபிட்டலைஸ் பண்ணுறது தான் ட்ரை பண்ண போகிறாங்க. தட் இஸ் வாட் இஸ் கோன் ஹேப்பன். கண்டிப்பாக நடக்க தான் போகுது. ஐ பெட் யூ எனிதிங். லிஸ்ட் போட்டு போஸ்டே போடுறேன். யார் அதை எப்படி டைவர்ட் பண்ணுவாங்க, அதை யாரை எப்படி கேபிட்டலைஸ் பண்ண போகிறான், எவன் எந்த மாதிரி போஸ்ட் போட போகிறான் வந்து சொல்கிறேன். டு மீ அவன் என்ன வேணா கேபிட்டலைஸ் பண்ணிட்டு போறாங்க, என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க. பட் ஆனா என்ன ஜஸ்டிஸோ அது வந்து கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. அண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் வை திஸ் பீப்புள் இஸ் டிசர்வ் ஃபார் தட் அப்படின்றது வந்து கிளியரா தெரிஞ்சுது அவங்களோட ஆக்ஷன்ஸ் மூலமா. ஸோ பேசுங்க, இம்மாட்டஸ் பேசுங்க ப்ரோ. இருக்கீங்களா? தேங்க்யூ ஹோஸ்ட் அண்ட் கோஸ்ட். இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் மைக் வாங்கி பேசுறேன். லாஸ்ட் இயர் நம்ம எனக்கு தெரிஞ்சு இதே குரூப் உங்க கூட எல்லாம் பேசியிருக்கேன் சார். அப்போ
சவுண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சீசன் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண பிடிக்கல. ஸ்டார்டிங் வினோத் பிடிச்சிருந்தது, ஏன்னா அவர் அந்த கவுண்டர்லாம் நல்லா பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன சொல்ற, அவர் கொஞ்சம் வாய் விடுறதால கொஞ்சம் அப்படி ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த பாரு வந்துட்டு சும்மா சும்மா இந்த அரோரா புல் பண்ணி அவர் பண்ண பாரு மேல இருக்கிற கோவத்தால அரோரா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு. பட் எதுவுமே ட்வீட்ஸ் எல்லாம் போட்டது கிடையாது. ஜஸ்ட் இது என்ன சொல்றது, அவளை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். பட் இப்போ என்னன்னா எனக்கு பாவமா இருக்கு கமருதீனை பார்த்தேன். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே நான் தப்பு கரெக்டா சொல்ல வரல, பட் அவர் வந்துட்டு இப்போ பாருனா பிரச்சனை கிடையாது. அந்த அவளுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நல்லா வெல் ஆஃப் தான், நல்லா சொத்துலாம் இருக்கு, எல்லாமே சொல்லியிருக்காங்க அவங்களே. ஆனா கமருதீனுக்கு அப்படி கிடையாது. ஐ டோன்ட் நோ அவர் பிஆர் வச்சாரா வைக்கலையா நமக்கு தெரியாது. அதுக்கு ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா இப்போ அதுவும் வராதுன்னா இப்போ ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு. எனக்கு ரியலி ஃபீல் ஃபார் ஹிம். ஏன்னா இத்தனை இவ்வளவு நேரம் கோவம் இருந்தது. இன்னைக்கு ஷோ பார்த்தோன்னா பாரு மேல துளி கூட எனக்கு பரிதாபமே வரல. ஏன்னா நீங்க யாரோ சொன்ன மாதிரி ஜீரோ ரிமோஸ், ஒரு மூஞ்சில கூட தெரியல. கண்ணை மூடிக்கிட்டு சும்மா கையை வச்சு கும்பிடுற, அவ சொல்ல வேண்டிய சொல்லிட்டு ஒப்பிச்சுட்டு போயிடுவா. ஸோ அது வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சது. பாவம் இந்த கமருதீன் பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருந்தது. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் தட். யா, தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ப்ரோ. ஒரே நிமிஷம், கீழே அந்த கமெண்ட் பண்றவங்க டோட்டலி அன்ஃபேர் ரெட் கார்டுன்னு போடுறவங்க தில்லு இருந்தா ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்றேன். வந்து எதுக்காக இது அன்ஃபேர்னு சொல்லிட்டு உங்களால முடிஞ்ச பாயிண்ட்ஸ் எடுத்துவீங்க வந்து. விக்னேஷ் அது ஒரு ஜோம்பி, அது விட்டுருங்க, இக்னோர். சொல்லட்டும் ப்ரோ. இப்போ என்ன இவன் சொன்னா மட்டும் என்ன பேர் பிளாக் பண்ணி விடுங்க. வெளில போயாச்சு. இவங்க இங்க எவ்வளவு அழுதாலும் இட் இஸ் நாட் கோன் டு சேஞ்ச் எனிதிங். மூவ் ஆன். பிளாக்லாம் இல்ல, இருக்கட்டும். லெட் தம் கம், இட்ஸ் ஓகே. இது ஜோம்பி, அது அது இது பேசாது, உயிர் இல்லாத ஜோம்பி. இருக்கட்டும் ப்ரோ, இருக்கட்டும். ஐ மஞ்சு, சங்கர் பாபு. சங்கர் பாபு பேசுங்க ப்ரோ. கேக்குதுங்களா? பேசலாமா? கேக்குது, பேசலாம் சார். எனக்கு ஒரு டவுட். இப்ப விஜய்ஸ் மத்தவங்களை பார்த்து கேட்டார் இல்லையா, நீங்க என்ன பண்ணீங்கன்ட்டு. எக்ஸப்ட் விக்ரம் மத்த எல்லாருமே அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல உட்காந்துருக்காங்க. அவங்க இப்படி பண்ணும்போது திவ்யா சாண்ட்ராவை பிடிச்சாங்க, சுவி பார்வை பிடிச்சி இருக்கிறாங்க, ஃப்ரண்ட்ல இருக்கிற எல்லாருமே நோன்னு கத்துறாங்க. அதுக்கு மேல அவங்க என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல, அந்த மொமெண்ட்ல? இல்ல இவங்க பண்ணதே யாராவது இறங்கி வந்து இவங்க 2 பேரும் பிடிச்சி இழுத்து வெளியே போட்டிருக்கணும். அதையே சொல்ல வர்றாரு அவரு. அவங்க வார்த்தைகளை வந்து சரமாரியா பேசும்போதே வாயை உடைச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பண்ண முடியும்? அவங்களும் சொல்லிக்கிட்டே, அதாவது ஒரு மொமெண்ட்ல ரொம்ப பேசி சைலண்ட் ஆகிதான் அவங்க அவங்க வந்து நினைச்சிருந்தா எல்லாரும் சேர்ந்து 2 பேர் அட்டாக் பண்ணினா அவங்க கம்முனு ஆயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகள் தடிக்காம இருக்கும். அங்க சபரி மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாரு, நடுவுல வினோத் கொஞ்சம் சொன்னாரு. விக்ரம் திவ்யா லைட்டா கமருதீனை ட்ரை பண்ணாங்க, பட் ஆனா அவங்களோட ஃபுல் எஃபர்ட் போடலன்றதுதான் அவர் சொல்றாரு. அதான் அவர் 2 தடவை சொல்றாரு. ஆனா அதாவது ஹீட்டட் எக்ஸ்சேஞ்ச் 2 சைட்ல இருந்து போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு சைட்ல இருந்து போயிட்டு இருந்தா நீங்க ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணலாம். 2 சைட்ல இருந்து போகும்போது இப்ப இவங்க ஒருத்தர் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க கேட்கறாங்களா, அவங்க பேசுறாங்களே அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் வரைக்கும் சொல்லிட்டு எல்லாரும் விட்டுட்டாங்க. அப்புறம் ஓரளவு சைலண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கானா வின்னது ஒரு பாட்டு பாடி அதை சேஞ்ச் பண்றாரு. அகைன் இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இது வெர்பலா தானே போயிட்டு இருக்குன்னு தானே அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது பிசிக்கலா போகும்போது அந்த இடத்துல அவங்க என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேல நீங்க பண்ணிக்கணும் அவர் சொன்னா அந்த ஒரு பாயிண்ட் தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. இல்ல ப்ரோ, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுவே வந்து உங்க ஃபேமிலி மெம்பருக்கு ஒண்ணு ஆனா, அவன் அவ்வளவு தூரம் பேசுற வரைக்கும் விட்டுருப்பீங்களான்னு தான் கொஸ்டினே. பிகாஸ் இன் லைவ் திஸ் வென்ட் ஆன் ஃபார் an hour, more than an hour. From the time they started the abuse until they pushed her out, it was more than an hour. There was a lot of words thrown. நமக்கு காட்டினதே edited version. In live, there were much more words that would have been thrown. அதனால he's asking that question. 1 hour அவன் பேசியிருக்கான், அதை ஏன் நிப்பாட்டல? ஆக்சுவலா ஏன் எடிட்டர்ல நம்ம எல்லாரும் காமிச்சது 2 கொஸ்டின் hours கேட்கல? செகண்ட். எடிட்டர்ல வந்து 2 hours verbal abuse நடந்தது. லைவ்லயா? லைவ்ல ஆமா. It was 2 hours. Okay. Then I was wrong then. 1 hour இல்ல, 2 hours. 2 hours அவன் ஆரம்பிச்சதுல இருந்து 2 hours அவன் பேசியிருக்கான். Sandra talked for the first 15 to 20 minutes, I believe. And after that 1.5 மணி நேரம் இவன் ஒருத்தன் மாறி ட்ரிகர் பண்றாங்க. குழந்தைங்க, ஹஸ்பண்ட், ஃபேமிலி, இவ எல்லாத்தையும் இழுத்து அசிங்கப்படுத்துறான். Without her responding after that. First 30 minutes respond பண்ணா. After that she kept quiet.
திருப்பி 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 எடுத்து 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 ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கான். பாரு இஸ் ஷோயிங் ஐ டு புஷ் ஹர் அவுட் மல்டிபிள் டைம்ஸ். அந்த புஷ்ஷுக்கு முன்னாடி அழகா எடுத்து தலையை வந்து போனிடெயில் போட்டுட்டு நல்லா வச்சு அழகா துரத்தி மிதிக்கிறாங்க. நான் மிதிக்கிறாங்க தான் சொல்லுவேன், அவன் என்னன்னா சொல்லட்டும். மிதிச்சு தள்ளி விடுறான். ஆனா அது அங்க காட்டின எக்ஸாம்பிள் அவ்வளோ அழகா காட்டினாரு. 2 காலம் அப்படியே தள்ளு. அதுக்கப்புறம் நம்ம காட்டாத விஷயம் தான் மல்டிபிள் டைம்ஸ் அந்த கதவை சட்டு சட்டு சட்டுன்னு அவரோட காலிலே அடிக்கிறது. அது எல்லாம் காட்டவில்லை. அதை எல்லாமே கொஸ்டின் பண்றாரு. விஜய் சேதுபதி, நீங்க என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க 1.5 மணி நேரமா? அதுக்கப்புறம் இவ்வளவு பேச்சு பேசுனீங்களே, அதை முன்னாடியே பண்ணியிருந்தா இது நடந்திருக்காதுல்ல அப்படின்னு கேட்கிறாரு. அவ்வளவுதான். இதை வந்து என்ன பண்ணியிருக்கணும், தள்ளி விட்டுருக்கணுமா, நிப்பாடி இருக்கணுமா, வாயை பத்தி இருக்கணுமா, அது எல்லாமே பண்ணியிருந்தா தான் தெரியும். நீ ஒண்ணுமே பண்ணல, சும்மா தானே உட்காந்த. பேசுனது அங்க அங்க வந்து நீ சும்மா இருறான்னு சொன்னதே சபரி, வினோத் மட்டும்தான். வேற யாருமே பெருசாலாம் அதை வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணல. They were all shouting. Everyone started shouting. I definitely would appreciate Sabri and Ghana Vinod who just stepped down the minute it happened. But அவர் கேட்கறதுன்னா அது ஹேப்பன் ஆகிற வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கேட்குறாரு. ஃபார் எவ்ரி ஒன், இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் தீஸ் கைஸ் ஐம் சேயிங். அங்கே அவர் நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு அவர் என்ன கேட்குறாருன்னா, முன்னாடியே பண்ணியிருக்கலாம்லே, ஆக்ட் பிஃபோர் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதே மாதிரி இப்போ சொல்கிறது என்னன்னா, ஃபியூச்சரில் இந்த மாதிரி நடந்தால் யூ ஷுட் பி ஏபிள் டு, ஒரு ஈவெண்ட் நடந்தால் தான் ரியாக்ட் பண்ணுவேன்றது இல்லை, நடக்க போகிற மாதிரி இருந்தாலே நிப்பாட்டணும். அவன் பேசுறது என்ன, அவன் பேசுறது எல்லாம் நல்ல வார்த்தைகளா, அதே நிப்பாட்டி இருக்கணும். இப்போ வந்து கம்புஸ்தனா தெரியுமா பேனிக் அட்டாக்னு என்ன சொல்ல வர்றாங்க? ஃபிட்ஸ் இல்லை, பேனிக் அட்டாக். இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? பேனிக் அட்டாக் வந்தா ஓகேயா? இஸ் தட் என்ன உங்களை மூக்குச்சொல்லி வந்திருக்கு பேனிக் அட்டாக்னா தொடச்சிட்டு போகிறதுக்கு? பேனிக் அட்டாக் இஸ் மச் மச் சீரியஸ். அவன் அந்த ரூம்ல வந்தாலே அவளுக்கு ஷாக் ஆகுது, அவளுக்கு ட்ரிகர் ஆகுது, பிபி ரைஸ் ஆகும், ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும். என்ன பண்ணுவீங்க? இவங்க வந்து அதுக்கு அடுத்து ஈவெண்ட்ஸ்லாம் காட்டுறாங்க தெரியுமா? The minute she comes, when she is face to face of these people, she gets triggered. When they come close, she gets triggered. அந்த இதான் அந்த பேனிக் ட்ரிகர் ஆகுது. She will just go run and hide. She is hiding. அங்க வந்து முன்னாடி அங்க 2 பேர் மணி இங்க வந்து கால்ல விழுதா, அங்க வந்து நிக்கிறாங்க பேசுறதுக்கு. She is hiding behind Aurora. விக்கல்ஸ் இங்க முன்னாடி ப்ரொடெக்ட் பண்றான். பேனிக் அட்டாக் இஸ் ஆல்சோ சீரியஸ். அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அது காட்டுறான். உங்களுக்கு சொன்னது அது ஃபிட்ஸா பேனிக் சொல்ற வித்தியாசம். அதுக்கு அடுத்து நடக்கிற அந்த இன்சிடென்ட்ஸை வந்து ரிலேட் பண்றதுக்காக உங்க அறிவுக்கு ஏறுறதுக்காக சொல்றாங்க. அதெல்லாம் இவங்கெல்லாம் இந்த தீஸ் பீப்புள் இன் லைக் அது வந்து ஓ பேனிக் அட்டாக் தானா அப்படின்னு போஸ்ட் போடுறாங்க. அறிவு இல்ல, எதுல என்ன பண்றேன்னு அறிவு இல்ல. இப்ப என்ன பேனிக் அட்டாக்னா இவங்க ரெட் கார்டு திருப்பி வாங்கிட்டு ஓகே சார் உள்ள சொல்ல போறாங்களா? பண்ணது அதுக்காக இல்ல, இவங்களோட ஆக்ஷன்ஸ்க்காக தான் ரெட் கார்டு. சும்மா தூக்கி கொடுக்கல எல்லாத்துக்கும். திங்க் பிஃபோர் யூ போஸ்ட் ஆன் சர்டன் திங்ஸ். தே ஆர் அவுட். ஸ்டாப் கேஸ் லைட்டிங். அடுத்து நாங்களும் கொஸ்டின் கேட்போம், இல்லை டேக் பண்ணி கூப்பிட்டு கேட்பேன். அப்படிதான் பேசணும். இங்க வந்துட்டு இல்ல நாங்க அதுக்கா என்ன தைரியம் தான் மேல வந்து பேசுங்க, நான் பேசுறேன், வேற எவனுமே பேச தேவையில்ல. ஐ வில் டாக் டு தீஸ் பீப்புள். தேங்க்ஸ் கைஸ். Sorry if I have been very rude. அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா Sam, ரசிகன் நீங்க? sorry if I have been rude on that words, but certain posts I saw triggered me that much. Sorry. ஓகே, மை கொஸ்டின் ஓவர் சார். நான் வந்து லிசனருக்கு மூவ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. Thank you sir. இல்லை ரசிகன் பேசும்போது லூயி டேகன் அப்படின்ற டேக் ஓட்டுறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ரசிகன் எனக்கும் சேர்த்து பேசி விட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா யாருமே மேல வந்து பேச மாட்டாங்க ரசிகன். நீங்க பேசுறதை கேட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இப்படிலாம் பேசினாப்பா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஆல்ரெடி போட்டாங்க. என்னமோ நாங்க மதியானம் அதுக்கும் ரசிகனுக்கு வந்து புரியல. சரி ஓகே, அடுத்து நம்ம ஸ்பீக்கர். இட்ஸ் ஓகே சாம். சி பேசுறவனுக்காக கண்டவன் பேசுறதுக்காக நம்ம பாத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நான் டே ஒன்லயே வாயை மட்டும் நான் கிளம்பி இருக்கணும். அதுதான் நான் பூர்ணிக்குமே சொன்னேனே மதியான ஸ்பேஸ்ல, உங்களுக்கு எது சரிப்படுதோ பேசுங்க, அவ்வளவுதான். ஓகே, மஞ்சு பேசுங்க. மஞ்சு என்னதான் கூப்பிடுறீங்களா? ஆமா, ரொம்ப பாசமா கூப்பிடுறோம்.
இல்ல எனக்கு ரொம்ப லோவா கேக்குது, சாரி. இல்ல நான் இன்னைக்கு ஷோ பார்த்தேன், நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், அதனால தான் வந்தேங்க. அதுவும் இல்லாம 2 பேரும் எவிக்ஷன் விஜய் சேதுபதி போட்டு கடிக்கடின்னு கடிச்சது. அதுவும் மேடம் வந்து பிக் பாஸ்க்காக வெயிட் பண்ணாங்க பாத்தியா பேசுவாங்கன்னு. ஆனா பிக் பாஸ் பல்பு கொடுத்து அமுச்சு விட்டாரு. அதெல்லாம் நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. கமருதீன்காக வெயிட் பண்ணலையா? பிக் பாஸ்க்காக வெயிட் பண்ணாங்களா? நோ, பிக் பாஸ் சென்ட் ஆஃப் பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணாங்க. ஆனா பிக் பாஸ் பெருசா ஒரு பல்பு கொடுத்து அமுச்சு விட்டாரு. ஓகே. ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், யாரும் இங்க கடிக்க மாட்டீங்களே. எனக்கு கானா வினோத் ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் நானும் கொஞ்சம் லைட்டா கமருதீன்காக ஃபீல் பண்ணிட்டேங்க. எங்க நானுங்க மஞ்சு நானும் சேர்த்துட்டு வாங்கிக்கிறோம் கூட. அப்போ நான் தனியா இல்ல. ஃபீலிங் இஸ் மியூச்சுவல். மூளைன்றது கொஞ்சமாவது இருந்திருக்கணும். இல்லன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி இல்லங்க, கானா வினோத் ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கு முன்னாடிலாம் துளி அளவு கூட எனக்கு ஃபீலிங் வரல. எங்க அவர் சொன்னாரு பாத்தீங்களா, ஒரு எய்மோட உள்ளார வந்தான். கடைசியில அவன் கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. ஓகே, அவன் பண்ணதெல்லாம் நான் ஜஸ்டிஃபையே பண்ணலங்க. அவன் பண்ணது தப்பு தான், நான் ஜஸ்டிஃபையே பண்ணல எந்த இடத்துலயுமே. கானா வினோத் ஃபீல் பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் லைட்டா ஃபீல் வந்தது, அவ்வளவுதான். ஒருவேளை அவன் சேராம இருந்திருந்தா கூட கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு வாங்கிட்டு வெளில போயிருப்பான்னு இருந்து வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். இன்னைக்கு எஃப்ஜே இல்ல ரசிகன் ப்ரோ மத்தியானம் புலம்புனேன் இல்லையா? எஃப்ஜே எஃப்ஜே இருந்திருந்தாருன்னா சூப்பரா இருந்திருக்குங்க. இன்னத்துக்கு டான்ஸ் ஆடி இருப்பான் முன்னாடி போய் நின்னுகிட்டு. கண்டிப்பா. எனக்கு அதுவும் சபரி வந்து விசில் அடிச்சதுன்னா எனக்கு நான்லாம் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அது யாரோ எப்போ என்னைக்குமே பெருசா பிக் பாஸ் பார்க்காத என் வீட்டுக்காரே உட்காந்து பிக் பாஸ் பார்த்தாங்க. என்னது இது ரெட் கார்ட் எல்லாம் குடுக்கறாப்ல, என்ன இவ்வளவு ஃபயரா உட்காந்து பேசிட்டு இருக்காப்ல, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு. எல்லாம் இப்ப ஃபீல் பண்ணுங்க. இந்த அடுத்த சீசன்ல இந்த பிக் பாஸ்ல வந்து என்ன தெரியுமா சொல்றேன், என்னது 2 ரெட் கார்டா, ஐயோ இந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்குமா என்ன நடந்தது அப்படின்னு நானு நேர்ல பாத்துட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கும்? ஐயோ நீங்க தானே குதிச்சதாங்க. நீங்க தானே இன்னைக்குதான் என் ஃபேமிலியோட உட்காந்து பிக் பாஸ் பார்த்தேன். மோஸ்ட் என் ஃபேமிலியில யாருமே பார்க்க மாட்டாங்க. ஃபேமிலியோட உட்காந்து பிக் பாஸ் பார்த்தேன். அதுவும் இல்லாம சீரியஸா நான் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன் அந்த டைம்ல. என்னால போக முடியலையே, என்னால போக முடியலையே அப்படின்னு புலம்பிட்டு இருந்தேன் லிட்டரலி. எனக்கு என்ன தெரியுமா, அந்த ஃபீல் இருக்கும்ல, கண்டிப்பா அந்த ஃபீல் கண்டிப்பா இருக்கும்ல. என்ன கேக்குதா அவன் பேசுறது? எனக்கு என்ன சபரி எந்திரிச்சு விசில் அடிக்கிறான், விக்ரம் கதவு திறந்துருச்சு கிளம்புன்றான். அதான் பாப்பா ஆனா நல்லா இருந்துச்சுங்க. சீரியஸா நல்லா இருந்துச்சுங்க. ஏங்க அது கூட ஓகே, விஜய்ஸ் வரதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க. அதுதான் இப்ப நான் சொல்ல வந்தேன். மதுரை ஜில்லா என்ன மதுரைக்கு போகாதடி. என்ன அவங்க சாவுக்கு அவங்களே ஆடி இருக்காங்க. அதுதாங்க அங்க பெரிய ஹைலைட்டே. போவாதன்ட்டு வேற எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடுன்ட்டு அவங்களே ஆடி இருக்காங்க. கரெக்டா அவங்க ஆடி முடிச்சாங்க. கரெக்டா அவர் வந்தாரு, அந்த உட்கார்ந்தாரு, உரின்னு உரிச்சாரு, கடைசியா ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு. That was one of the most insulting exits. Not a word was spoken, nothing was given, door was open, go away, that's it. Satisfying. I am satisfied. எங்க பார்வதி கமருதீன் அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமா, வெயிட் கூட பண்ணல, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. வேலை முடிஞ்சிருச்சு, இங்கேயே முடிச்சிட்டாங்க. ரசிகன் இருங்க. ஒரு எனக்கு ஃபேண்டம் வந்து அதுக்கப்புறம் தானங்க எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஒரே ஆயிடுச்சு. நிமிஷம் நான் ஒரு 10 நிமிஷம் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு சில ஃபேண்டம் வந்து சபரி அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்களாம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜாலியா கேட்டுட்டு சபரி வந்துடுறேன். சூப்பரா விசில் அடிச்சாருங்க. நான் போஸ்ட் போட்டிருக்கேன். அரங்க மாதிரி விசில் பறக்கவே. அது ஷேர் பண்ணுங்க, நான் அப்படியே இது பண்ணிடுறேன். நான் ஜஸ்ட் ஒரு லைனை தான் போட்டிருக்கேன். ஆனா ஒரு சில பேர் சாரி யாரை கூப்பிட்டீங்க? ஹவுஸ்மேட்ஸ் திவ்யா கிளாப் பண்றது, விசில் அடிக்கிறது, கதவு திறந்துருக்கு போ அப்படின்னு சொன்னது, அரோரா வந்து சாரி கேட்கிற மூஞ்ச பாரு சொன்னது. ஐயோ, people had zero respect inside the house. Imagine the trauma that these people has given them. எங்க ரிமோஸ்ன்றது ஒண்ணுமே இல்லைங்க. அந்த சாரி கேட்கும்போது சொன்னாங்க பாத்தீங்களா, இது சாரி கேட்கிற மூஞ்சியான்னு சொல்லி அங்க சொல்றா அரோரா. வந்து அவ ஒப்பிச்சுட்டு போயிட்டே இருக்கா. She didn't wait for a response. She didn't care about that. கடனுக்கே ஒரு சாரி வச்சுக்கோ அப்படின்ட்டு மாதிரி போடுறா. ரெஜிஸ்ட்ரேஷன் நான் சாரி கேட்டேன்னு சொல்லி அவ சாரியே சொல்லங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு பி சாரி தாங்க சொன்னாங்க. சே சாரி சொன்னாங்க.
One of the most humiliating exits in the Big Boss history. For both, it's not just for one. ரெண்டு பேத்துக்குமே அதான். சொல்லுங்க. ரசிகன் ப்ரோ, சுப்பு பேசுறேன். எஸ். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஸ்பேஸ்ல வந்து நீங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. நைட்டு ஸ்பேஸ்ல வரப்ப நம்ம டீட்டெயில்டா பேசலாம். நான் இப்போ எதுவும் பேச விரும்பல. நீங்க பேசிட்டீங்களா ஆல்ரெடி? என்னது? கான்டெக்ட் வந்து இந்த ரெட் கார்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாருக்கு தான் கொடுத்தாங்க. இவருக்கு கமருதீனுக்கு வந்து பயங்கரமா நெகோஷியேட் பண்ணாங்கங்கிற மாதிரி அப்போ வரப்ப நீங்க சொன்னீங்க. நான் நைட் ஸ்பேஸ்ல நான் சொல்றேன் அப்படின்னீங்க. அது See, ஆல்ரெடி there பேசிட்டீங்களா was no negotiation, bro. கேளுங்க, இங்க வந்து that was about the fake rumors that were spreading that இவங்க வந்து விஜய் சேதுபதி வந்து வந்து கமருதீனுக்கு மட்டும் தான் கார்டு இருந்துச்சு, பார்வதி கார்டு இல்ல, அதுக்கப்புறம் தான் வந்து கார்டு மாத்துனாங்க. அதனால both of their names were in the card from the start. The only discussion was என்னைக்கு அமைச்சு வைக்கலாம், எப்படி அமைச்சு வைக்கலாம். That's all. There was nothing else discussed there. ரெண்டு பேத்துக்குமே கார்டு இருந்துச்சு. சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா அதை எப்படி பண்றது, அவ்வளோதான் பெரிய டிஸ்கஷன். தேவர் போத் ரெண்டு பேரும் சேர்த்து அமைச்சிக்கலாமா, தனித்தனியாக போடலாமா, எல்லாமே அதான் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாட்டர்டே தே லிட்டரலி டிஸ்ட்ராய்டுங்க. அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்களா, அங்கே வந்து சொல்றாரு, நீ நேற்று பண்ணாங்க, அவர் சாரி தானே, எல்லாரும் சாரி கேளுங்க, சாரி முடிஞ்சிருச்சு, நேற்று முடிஞ்சிருச்சு, இப்போ அடுத்தது சொல்லு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சொல்ல போறான், அவர் பின்னாடி திரும்பிட்டு செய்யிட்டு போறாரு. கமருதீன் இஸ் தட்ஸ் இட். That is what practiced right for the past 1 day, 1.5 day வந்து இவங்க ரெண்டு பேரும் அதாங்க practice அதை பாக்குறாங்க. உங்களுக்கு புரியுதா? பண்ணி தே ஆர் சீயிங் இஸ் வீட்டில் எப்படி சமாளிக்கலாம், விஜய் என்ன கேட்பாரு, அதுக்கு என்ன பதில் சொல்லலாம், என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். ப்ரோ, தே டிஸ்கஸ் பேக்கிங். நம்ம எல்லாம் பேக் பண்ணுவோம், அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே வெளில போயிடலாம்னு சொல்லிட்டு போயிடுவோம். இதெல்லாம் பேசியிருக்கான். தே பேக்ட் எவ்ரிதிங். தேர் இஸ் நத்திங் ஆஃப் தெம் இன் தட் ஹவுஸ் நவ். பேக் பண்ணி அதை பெட்டியில வச்சு அமுச்சிட்டு தான் உட்காந்துருக்கான் எபிசோடுக்கே. தே பிளான் டு கோ அவுட். இவங்க அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. when you both are saying let's go out, இவன் எதுக்கு நீ சொல்ற வரைக்கும் எதுக்கு அவன் விட்டு வைப்பான்? எபிசோட்ல நீங்க லைவ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், லைவ்லயே வந்துச்சு அது பிளான் பண்ணி பேக் பண்ணி வைக்கிறது. ஸோ ஒய் வில் தே லைக் அந்த மாதிரி பேசுறவனுங்க, நீங்க யோசிச்சு பாருங்களேன், will the host think 2 times to give red card for these kind of people? You're not respecting the show, you're not respecting what's happening in the show. உனக்கு எதுக்கு நான் வந்து பார்த்து பதமா ஐயோ இவங்களுக்கு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி விடணும்? கரெக்ட் தானே? நான் எதுக்கு பார்க்கணும்? இப்ப கிளம்பு, போட்டு எவ்ரிதிங் அன்எடிட்டட். அவன் பேசின ஒரு வார்த்தை அங்க பீப் போடல அவங்க லைவ்ல. 1 hourல they have to put beep. லைவ்ல இவன் பேசின வார்த்தை எதுக்குமே பீப் போடல. எல்லாம் தெரியட்டும், எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்காங்க அவனை. ஆக்சுவலா வந்து வாட் ஐ ஹர்ட் ஃப்ரம் யூனா, அவங்க வந்து சேனல் ஹெட் டிசைடட் நாட் டு மியூட் ஆர் எடிட் எனிதிங் இன் தி லைவ். they want to show fully to expose this trip. எவ்வளவு ஈவிலா இருக்காங்க அப்படின்னு. Majorly I think they didn't want the same hero worship happened in season 7, right? ஹீரோ மாதிரி அவனை ட்ரீட் பண்ணிட கூடாதுன்னு சொல்லி they showcased everything. பாருங்க, இதுதான் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல இவன் உள்ள இருக்கணுமா சொல்லி அவன் அடிச்சு துரத்தி விட்டுருக்காங்க. ஏன்னா I was afraid of that. ஓகே, நான் நேற்று பண்ணும்போது ரெட் கார்டு கொடுத்து இவங்களை ஹீரோ ஆக்கிறாங்கன்னு தான் சொல்லிட்டே இருந்தேன். Thankfully they showcased everything. They gave a proper send off. இத வந்து அவங்க எப்படியும் ட்விஸ்ட் பண்ணவே முடியாது. கரெக்ட். அண்ட் செகண்ட் क्वेश्चन வந்து see my perspective. Okay, Vijay is questioning the remaining housemates. நீங்க எதுவும் அது சென்ஸ் பண்ணியும் நீங்க எதுவும் ஸ்டாப் பண்ணலன்ட்டு. பட் ஆனால் அது எப்படி வந்து இவங்க 7 பேர் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணல, பிகாஸ் தே ஆல்ரெடி ஃபெயில்டு ஃபார் த பாஸ்ட் 10 to 11 weeks டு ஸ்டாப் தீஸ் டூ. ஆல் ஆஃப் அ சடன் அந்த 1 day வந்து ஸ்டாப் பண்ணிருக்கணுங்கிறது வந்து ஐ டோன்ட் நோ. அது வந்து இல்ல, எக்ஸ்பெக்டேஷனே வந்து மெனி டைம்ஸ் வீக்கெண்ட்ல வந்து இன்ஸ் கொடுக்கப்பட்டது. அவங்க 2 பேரும் உங்களை வச்சு கேம் ஆடுறாங்க, உங்களை வச்சு செய்யறாங்க அப்படின்னு நிறைய இடத்துல விஜேஸ் வந்து அப்பப்போ சொல்லியிருக்காரு. பாரு தான் அந்த வீட்டையே மொத்தமா இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அவர் வினோத்துக்கு சொல்லியிருக்காரு. இல்ல, I'm sorry to interrupt. Sorry, I just wanted to quickly answer this. I'm not so sure whether it's right or wrong. Every weekend வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவரே சொன்னது திவ்யா இஷ்யூலயே வந்து பாத்தீங்கன்னா
he questioned Amit why none of them asked questions when, like, Kamarudin was in the jail, why none of them, not in the jail, sorry, when Kamarudin was outside, why none of them asked questions to Kamarudin அப்படின்ற இஷ்யூ வந்து திவ்யா இஷ்யூலயே அவர் கேட்டாரு. ஏன் நீங்களா இருந்தீங்க, உள்ள ரம்யா இருந்தாங்க, உள்ள பாரு இருந்தாங்க, ஏன் நீங்க எல்லாரும் கொஸ்டின் பண்ணல அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. அப்ப that applies to every incident. If something happens to one single person, every person has got the right to ask the questions. So this red card is not about only to those two. It is for everyone that people should question if something is not right. So இப்ப இந்த ரெட் கார்டு இஷ்யூ கொடுத்ததுனால இட்ஸ் நாட் ஜஸ்டிஸ் only for these two, because I personally feel when he was speaking some, like, words that are not right, these people should question. சபரி எல்லாம் கேட்டாரு, தயவு செஞ்சு பேசாதரான்னு, ஆனா அதோட அந்த வார்த்தையை நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறமும் திருப்பியும் இந்த மேடம் வந்து நீ பாரு இந்த இஷ்யூ பத்தி பேசுறாங்கன்னு திருப்பி அவங்க எகிரும் போது அவங்க வாயை மூடிட்டு இருக்கிறாங்க, நீங்க ஏன் பேசிட்டு இருக்கிறீங்கன்னு இவங்க யாருமே கொஸ்டின்ஸ் கேட்கல. அதுதான் அவர் சொன்னது. சாரி, அதே மாதிரி திவ்யா வந்து பாருங்கன்னா, எனக்கு அவங்க தள்ளி விடுவாங்கன்னு முன்னாடியே தெரியும், அட்டெம்ப்ட் பண்ணாங்க விக்ரம்க்கு இது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் போது நடக்கும்போது பேசாம இருந்துட்டு விழுந்ததுக்கு அப்புறம் எக்ஸாக்ட்லி நடக்கும்போது பேசாம, அதாவது ஒருத்தவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க பேசுறதுன்றது, நீங்க பேசுறீங்க ஓகே ஃபைன், பட் ஹாஸ்பிட்டல் அனுப்புறதுக்கு முன்னாடியே பேச வேண்டியதானே? எதுக்கு அவன் அவ்வளவு பேசுறான்ல, அவங்க பேசினாங்க. அதுதான் எனக்கு ரியலி பிடிச்ச விஷயமே, that these people should question the person. ஏன்னா வந்து அவங்க வந்து அவ்வளோ, இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ டிராமா நடந்துச்சு. அந்த டிராமாவை ஏன் யாருமே கேள்வி கேட்கல? ஏன் கேள்வி கேட்காம இருக்கீங்க? அவங்க பேசினாங்க, எல்லாருமே சொன்னாங்க அவங்க பேசுனது ரைட்டு கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க கம்னு இருந்தாங்களா? இவர் பேசினாரா? ஃபேமிலியை பத்தி பேசினாரு, ஹஸ்பண்டை பத்தி பேசினாரு, பசங்களை பத்தி பேசினாரு, எல்லாமே தூணு பேசும்போது மத்தவங்க எல்லாரும் அமுக்கமா தானே இருந்தீங்க, எதுக்கு இருக்கணும்? ஏன் உங்களுக்கு எல்லாம் வாய் இல்ல? Everyone has got the right to question, right? So what these people have done is also not right. அதனால தான் எனக்கு really what he said is, I am not happy the way what you have guys have done inside the car. That is the, I felt like, what, yes, this is the right way for him to say it. Because இப்ப நாங்க வந்து இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நாங்க இதெல்லாம் நாங்க கொஸ்டின் பண்றோம், பத்தியா நாங்க அப்படி கிடையாது. எஸ், நீ கொஸ்டின் பண்ண, like, that is great, but why not before? What stopped you? இல்லங்க, like, what? நோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காரு. ஐ கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். தட் இஸ் a very fair question to ask and to let everybody know. சூப்பரா பேசுனீங்க ஆக்சுவலா, செம சூப்பர். ஆமாமா, பேக் ட்ராக் பண்ணி போனோம்னா சபரியோடைய அந்த ஒரு கேப்டன்சி டாஸ்க் அன்னைக்கு, ஓகே, even though Sabri got brutally roasted, அமித்தோட இஷ்யூல ஐ மீன் அட்லீஸ்ட் நான் எப்படி பார்த்தேன்னா, ஓகே, எதுக்கு அவங்கள விட்டுட்டு இவங்கள ரோஸ் பண்றீங்க? இவங்கள ரோஸ் பண்றப்ப ஈக்குவலா அவங்களையும் வந்து கொஸ்டின் பண்ணிருக்கணும்ல. அது நடக்கலங்கறப்ப யார கொஸ்டின் பண்ணிருக்கணும்ன்றீங்க? எனக்கு புரியல. அந்த ஷூஸ் போட்டு வராம வர சொன்னதுக்கு வந்து அமித்துக்கு வந்து அடி விழுந்தது அன்னைக்கு, ஓகேங்களா? பிளஸ் அந்த அமித் கேப்டன்சி அப்பவும் பாத்தீங்கன்னா இவங்க மைக் போடாததுக்கு இவங்கள தனியா இல்லங்க, நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா, அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து சொன்னது பாருக்கு அவர் வந்து சப்போர்ட்டா பேசினாரு. எல்லாருமே பாருவ தப்புன்னு சொல்றீங்களே தவிர, அமித் நீ ஏன் பாரு ஷூ போடலன்னு நீ கேக்குறியே தவிர, அந்த பொண்ணு காலை மிதிக்குதுன்னு சொல்லும் போது ஏன் காலை மிதிக்கிறன்னு ஒருத்தர் கூட சபரிய கேள்வி கேட்கலன்னு தான் அவர் அன்னைக்கும் கேட்டாரு. இன்னைக்குமே அவர் அதுதான் கேக்குறாரு. ஒருத்தங்க 1008 ஸ்வேர் வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க, 1008 like, you guys are, he kind of accusing the whole family and you people are just listening. Why you people does not have the guts to ask that question? Because everyone is a contestant, right? Once the incident happened, then yes, you people started questioning and you people are doing it, okay, that's fine, but why not before? That is a question he is asked, and actually this is the right question because everyone is adult. Everyone, that's correct. I mean, see,
தட்ஸ் அ இப்ப ரைட் கொஸ்டின் அவங்க பீங் ஆஸ்க்டு பை விஜய் சேதுபதி. ஆனா இவங்க 10 வாரமா அது பண்ணல. இது சொல்லிட்டே இருக்காரு. இவர் வந்து ஓப்பனாவே வந்து இன்னும் பேசியிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு இது. இல்லங்க ஏங்க இதுக்கு அது மேல ஓப்பனா பேச இதுக்கு மேல முடியாதுங்க. எப்படிங்க ஏன்னா பேச இந்த முடியும்? எத்தனை தடவை வாங்கி கொடுப்பாங்க? எக்ஸாக்ட்லி எத்தனை தடவை உங்களுக்கு வாங்கி எல்லாம் இல்ல இல்ல நீங்க அதாவது மைக்க ஒரு மறைச்சு பேசுவீங்க? இன்சிடென்ட் நடந்து ஃபுல்லா முடிச்சது. 18 சாரி ரசிகன் ப்ளீஸ் கோ ஹெட். சாரி இல்ல ஒரு சாரி இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எல்லாம் கோவம் வருது, ஆக்ரோஷம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி இப்ப இதே ஒரு எக்ஸாம்பிள், why can't they put them in their shoes and why can't they pretend and why can't they ask question? இதே மாதிரி அவங்க ஃபேமிலியை யாராவது ஒருத்தன் கேட்டாங்கன்னா அவங்க சும்மா இருப்பாங்க? அவங்க கம்னு இருக்கிறாங்கல்ல. ஏன் உங்களை இதே கேள்வி கேட்டா உங்க அப்பா அம்மா பத்தியோ இல்ல உங்க வீட்டாசாமியை பத்தியோ இதே கேள்வி கேட்டா சும்மா இருப்பீங்களா? அப்ப உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்து நீங்க எப்படி நீ கேள்வி கேட்கலாம்னு வருதுல்ல, அப்ப அதே மாதிரி அந்த பொண்ணு வார்த்தை விட்டுச்சு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கம்னு இருக்குது. அதுக்கு நீ 2-3 வார்த்தையை விட்ட. ஆனா அதுக்கப்புறம் அப்புறம் நீ பேசும்போது மத்தவங்க எல்லாம் ஏன் சும்மா இருக்கணும்? ஏன் அவங்களுக்கு எல்லாம் வாய் இல்லையா? மத்த விஷயத்துக்கெல்லாம் நல்லா உட்கார்ந்து பேசுறாங்கல்ல. அப்ப இங்க எங்க போச்சு வாய்? அப்ப அப்ப வராத வாயி ஒரு இன்சிடென்ட் நடந்து ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க குரல் கொடுப்போம், நாங்க பண்ணுவோம். ஃபேர், நீங்க பண்ணதெல்லாம் நான் தப்பே சொல்லல. வை நாட் தட் பிஃபோர்? எது உங்களை ஸ்டாப் பண்ணுச்சு? இதே அவர் வாரம் இப்ப திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஹேப்பனிங் அப்படின்னா கூட ஓகே, யூ நோ வாட், எஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஹேப்பனிங், we don't know whether it's right to ask or not, so like you know what, நாங்க we are holding back அப்படின்னு சொன்னா okay, it makes sense, but this is not the first time. Every weekend some situation has happened, and every weekend in front of everybody he is questioning one person or few people, and he's saying why you people are not questioning னு கேட்கும்போது everyone is listening, right? அப்ப எல்லாருக்கும் காதுல விழும்போது அப்ப எல்லாருக்கும் என்ன சொல்றாங்க, தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்டாதான் இந்த ஷோல இருக்க முடியும், வாயை திறந்து பேசுங்க, பேசினாதான் இந்த ஷோல இருக்க முடியும். நீங்க பேசுறது ரைட்டுன்னா உங்களுக்கு ஓட்டு வர போகுது, தப்புன்னா உங்களை வெளில அனுப்ப போறாங்க, சிம்பிள் அப்படின்னு தானே அவர் சொல்றாரு. அப்ப ஒவ்வொரு வாரமும் சொல்லும் போது இந்த இன்சிடென்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எல்லாரும் கவனம் இருந்துட்டு அப்புறம் பேசுறதுதான் ஏன் அப்படின்னு தான் அவர் கேட்டாரு. சோ இந்த ரெட் கார்டு இட்ஸ் பீன் ஜஸ்டிஃபைட், பட் என்ன பொறுத்த வரைக்கும் what he said to the whole housemates, I felt like yes, this is the right way for him to say. ஓகே, தேங்க்யூ. கரெக்ட். தேங்க்யூ. ஓகே, ஒரு நிமிஷம் ஹரிஷ், நான் பேசிருங்க. ஹரிஷ் ஓகே ஓகே. எனக்கு 2 விஷயம். ஒண்ணு வந்து இந்த நான் ஷோ ஒண்ணே ஒன்று இன்னைக்கு சொல்லிடுறேன். இன்னைக்கு எடிட்டிங் கிடையாது, எல்லாமே இதை போட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட தான் கட் பண்ணியிருக்காங்க. நான் ஃபுல்லாக நான் பார்த்துருக்கேன், லைவ் பார்த்தனால நான் சொல்கிறேன். ஃபுல்லாக எடிட்டிங்கில் எதுவுமே கட் பண்ணல. ஒரு மேக்ஸிமம் போனால் ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் கிட்ட தான் கட் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த இப்போ ஏன் அந்த அவங்க பர்சனலில் பேசலன்றதுக்கும் அதுக்கும் இன்னைக்கு அவர் சொல்லிட்டாரு, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு. எதுக்காக நான் அந்த இதெல்லாம் நீங்கள் பண்ணதெல்லாம் நான் பேசலன்றதுக்கும் நீங்கள் அடல்ட்டு சொல்லி கொடுத்துட்டாரு. பேசுங்க ஹரிஷ்ணா. இப்ப இன்னைக்கு வந்து அந்த நடுவுல வந்து இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் தே டிடன்ட் ஃபீல் அ பிட், அதாவது எப்படிலாம் ஆக்டிங் பண்ணலாம், என்னெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணலான்றதை தான் ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. காருக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தே நோ தே ஹவ் டன் சம்திங் ராங். அதுல இருந்தே 2 பேரும் அதை ரிஹர்ஸ் பண்ணிக்கிட்டு என்ன சொல்லலாம் மாத்தி சொல்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது இந்த பாபநாசம் படத்துல வர மாதிரி, இதை நீ சொல்லு இதை நீ சொல்லுன்ற மாதிரி. ஏன்னா இவனுக்கு வேற கம்ருதீனுக்கு வேற அவ்வளவு மக்ருதீனுக்கு வராது. அதனால அவனுக்கும் வந்து சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? அது பண்றபோது கூட திவ்யா ஏதோ பேசுனதுக்கு எப்படி இதுக்கு முன்னாடி வீக்ல அவ ஆட்டிடியூட் காமிப்பாளோ பார்வதி அப்படிதான் இன்னைக்கும் ரியாக்ட் பண்றா. போஸ்ட் முன்னாடி அப்படி திரும்பி ஏய் என்ன அப்படின்னு. அதுக்கப்புறமும் அவங்க வந்து சாரி கேட்கிற போதும் ஒரு துளி கூட வந்து சாரி கேட்கிற ஏதோ ஒண்ணு கடமைக்கு கேமரா முன்னாடி கேட்டு போயிடுவோம் இங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதுதான் எக்ஸிபிட் பண்ணா. அண்ட் எனக்கு இன்னொரு இது வந்து என்னால புரிஞ்சுக்க முடியாது என்னன்னா, பிஃபோர்னா இப்ப கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. பிஃபோர்னா என்ன பண்றது? இப்போ இவ்ளோ வீக்ஸ் நடந்திருக்கு. இவ்ளோ வீக்ஸ் அந்த 2 பேரு அங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரு கூடயும் சண்டை போட்டுருக்காங்க. எல்லாரும் திருப்பி அவங்கள பேசியிருக்காங்க. சத்தம் போட்டிருக்காங்க, கத்தியிருக்கிறாங்க, அடிக்கல, உதைக்கல. இத தவிர அந்த வீட்ல இருக்க எல்லாரும் எல்லார்கிட்டயும் சண்டை போட்டிருக்காங்க. அவங்க கமருதீன் பிஹேவியர்னால பல பேரு ட்ராமடைஸ் ஆயிருக்காங்க ஆல்ரெடி. இது எல்லாமே இவ்வளவு வாரம் நடந்திருக்கு. இப்போ இவங்க இவ்ளோ நாள் ரூல் பிரேக் பண்ணாங்களே, ஷோ ரன்னர்ஸாலயும் ஹோஸ்டால மட்டும் என்ன பண்ண முடிஞ்சுச்சு? அவங்கள தடுக்க முடிஞ்சுச்சா? அவங்க கேவலமா சரி நீ விடு. தனியா நீ வந்து தோள்ல சாஞ்சுக்கோ, மடியில படுத்துக்கோ, நீ நீ கிஸ் கூட பண்ணிக்கோ. அது பிரச்சனை பிரச்சனை இல்லன்னா, வாட் எவர் இஸ் அலவுட் அண்ட் கேன் பி ஷோன் ஓகே.
பட் ஒரு ரூல் ஒரு ஷோவோட பார்டரே கிராஸ் பண்ணி நீங்க சில விஷயம் பண்றதையும் இன்டைரக்டா இன்னைக்கு எல்லாருமே அவங்க அந்த ஷோல இருக்கவங்க வந்து அந்த காருக்குள்ள பேசுனது, டாக் பார்க் பண்ண விஷயம், அந்த டோர் பின்னாடி நடந்த விஷயம், இது எல்லாத்த பத்தியும் அவங்க பேசிட்டாங்க. இப்போ அந்த ஷோவோட அந்த அந்த ஒரு ரூலையே மீறி நீ வந்து மைக்க கழட்டிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அத ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்க. எவ்ளோ பெரிய வார்னிங் வந்தப்புறமும் நீ திருப்பி பண்ணியிருக்க. இவங்கள அந்த ஷோ ரன்னர்ஸாலயே ஒண்ணும் பண்ண முடியலையே. இப்போ ஹோஸ்ட் மட்டும் என்ன பண்ணி முடிஞ்சுச்சு? ஹோஸ்ட் சொல்லி அவங்க கேட்டாங்களா? வீக் 3, வீக் 4ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்பவே அவங்களால கேட்க முடியலையே. ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்ண முடியும்? தலைக்கு ஒரு தனிப்பட்ட முறையில பவர் கிடையாது. தல வந்து என்ன நெனச்சாலும் ஒருத்தங்கள நாமினேட் கூட பண்ண முடியாது. அந்த இருக்கிறதுலயே ஒரு குறைஞ்சபட்ச பவர். அதுவுமே ஒரு தலையால பண்ண முடியாது. தலையே யூஸ்லெஸ்ஸா தான் இருந்தான். இந்த சீசன் பூராவே ஒருத்தனால கூட ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது வேற என்ன ஹவுஸ்மேட்ஸால பண்ணணும்? இவங்க பண்ண மாரி எட்டி உதைக்கணும். அது மட்டும் தான் பண்ணியிருக்கணும் அவங்க. கார்ல அவங்க இவங்கள தள்ளுன மாரி இவங்க இவங்கள எட்டி உதைச்சிருக்கணும். இல்ல இவங்க கார்ல இருந்து வெளியில புடிச்சிருக்கணும். அத தாண்டி இவ்ளோ அக்ரஸிவா வந்து திவ்யா பேசிட்டாங்க, சபரி பேசிட்டாரு, விக்ரம் பேசிட்டாரு. இதுக்கு மேல வாட் வாட் கேன் தே வாய்ஸ் அவுட்? என்ன பண்ண முடியும்? வயலன்ஸ் அவங்க எல்லாரையும் கத்தி வாய மூடு, வாய மூடுன்னு திவ்யா பேசி அவங்கள ஷட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல ஐ டோன்ட் ஐ டோன்ட் சீ வாட் த ஹவுஸ்மேட்ஸ் கேன் கொஸ்டின் ஆர் எவ்வளோ நல்ல விதமா கனி எவ்வளோ வாட்டி பேசியிருப்பாங்க கமருதீன் கிட்ட. திட்டி எவ்வளவு பேர் திட்டி இருப்பாங்க. கெம்மி இருந்த காலகட்டத்துல வந்து சண்டை வந்துட்டு இருக்கு. ஆதிரை கூட சண்டை வந்துட்டு இருக்கு. அப்போ நீங்க வந்து வெளியில இருந்து அவங்கள என்னைக்கோ ஒரு எல்லோ கார்டு குடுத்திருக்கிறது தான் அட்லீஸ்ட் அவங்களுக்கு இன்னைக்கு வந்த பயம் வந்திருக்கும். அது இல்லாம என்ன பண்ண முடியும்? எல்லாருமே ஹெல்ப்லெஸ் தானே அங்க. சாண்ட்ரா இடுப்புல வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க அவங்க என்ன பண்ணியிருக்க முடியும்? அவங்க என்ன அவன் வந்து ரெசிஸ்ட் பண்ணி இது பண்ணிருக்க வார்த்தையே கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் மினிமம் அவ்வளவுதானே. ஸோ ஐ டோன்ட் சீ வாட் கேன் பி டன். சூப்பர்ண்ணா. யா ஆன்சர் பண்ணுமா? ஜனவரி பேசுங்க. இல்ல சார், நீங்க சொன்னது என்ன பொறுத்த வரைக்கும் லைக் யூனோ வாட் கேன் பி டன்னா தே கேன் டூ இட் ரைட் பிகாஸ் தே ஆர் ஆல்சோ கண்டஸ்டன்ட். ஸோ அதாவது இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க கொஸ்டின் பண்ணதை ஏன் அவங்க முன்னாடி பண்ணலன்றதுதான் பிரச்சனையே தவிர இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பண்ணதை வந்து யாரும் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனா இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி ஏன் யாரும் பண்ணலன்றதுதான் இப்ப வந்து பெரிய விஷயம். லைக் யூனோ இட்ஸ் கொஸ்டின், தட்ஸ் ஆல். வாட் கேன் த இல்ல ஹவுஸ்மேட்ஸ் இப்ப பி டன் அப்படி இன்சிடென்ட் சாரி முன்னாடி இன்சிடென்ட் நடந்தாதானே அதை பண்ண முடியும். இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு இல்ல முன்னாடி சார், ரெண்டு முன்னாடி பேரும் அவங்க வார்த்தை வேர்ட்ஸ் தானே எல்லாம் யூஸ் பேசிட்டு பண்ணாங்களே. ரெண்டு பேரும் பேசிட்டு ஆமா இருக்காங்க சார், வேர்ட்ஸ் ஈக்குவலா. யூஸ் பண்ணும்போதும் அப்ப கரெக்ட் சார். திட்டிட்டு வேர்ட்ஸ் இருந்தாங்க. யூஸ் பண்ணும்போது ம். அப்ப யாரோ ஒருத்தர் கொஸ்டின் பண்ணலாம் இல்லையா, வாட் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் தே ஆர் யூசிங் அப்படின்னு. சாண்ட்ரா யூஸ் பண்ணும்போது சபரிலாம் வந்து சொன்னாங்க, சாண்ட்ரா தயவு செஞ்சு வாய மூடுனாங்க. அப்புறம் சாண்ட்ரா வாய மூடினதுக்கு அப்புறமா கம்ருதீன் கைண்ட் ஆஃப் ஹி யூஸ்ட் மெனி வேர்ட்ஸ் வேர் நன் ஆஃப் த ஹவுஸ்மேட்ஸ் ஸ்டாப்ட் இட். சபரி 2 டைம்ஸ் சொன்னா தயவு செஞ்சு வார்த்தையை பார்த்து பேசுன்னு. அதுக்கப்புறமும் அவங்க பேசாம இல்லையே. அப்ப பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா திவ்யாவோ அரோராவோ சுபிக்ஷாவோ யாருமே கேள்வி கேட்கலையே. ஏன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுறீங்க, தயவு செஞ்சு பேசுறத பார்த்து பேசுங்க, வார்த்தையை பார்த்து விடுங்க. நீங்க சபரி வந்து நீங்க கேட்டாருங்க. காருக்குள்ள இருக்கீங்க. சபரி கேட்டாரு, வினோத் கேட்டாரு, பிக்கல்ஸ் கேட்டாரு. 3 பேரும் அவங்கள கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கேட்டு வார்ன் பண்ணி பேசாதீங்கடான்னு சொல்றதையும் அவங்கள கொஸ்டின் பண்றதை விட்டு அவங்க வாயிலே கை வச்சு மூட முடியும். அதுக்கப்புறம் அவங்க தே ஆர் grown ups ரைட் ரைட் இவ்வளவு பேர் 3 பேர் கேக்குறாங்க. அப்ப அப்ப அதுக்கு அடங்காதவங்க வாட் கேன் தே டூ? வாட் எல்ஸ் தே கேன் டூ? அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிங்க அது. சார் ஒரே ஒரு தான் விக்கல்ஸ் விக்ரம், இஃப் ஐம் நாட் ராங், ஒரே ஒரு தான் விக்கல்ஸ் விக்ரம் வந்து அந்த அந்த குழந்தைய பத்தி பேசும்போது பார்த்து பேசுன்னு சொன்னாங்களே தவிர மத்தபடி பிரஜனை பத்தி பேசும்போதும் விக்கல்ஸ் எல்லாம் பேசவே இல்லை. ஓகேங்களா? சபரி வந்து தயவு செஞ்சு பிரஜனை பத்தி எல்லாம் பேசாத அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அப்ப வந்து சாண்ட்ரா சொன்னாங்க என் புருஷனை பத்தி பேசினா செருப்பு பிஞ்சுக்கும்னாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி கமருதீன் சொன்னாரு செருப்பு பிஞ்சுக்கும், அவரும் 2 தடவை சொன்னாரு. அப்ப யாருமே வந்து வார்த்தையை பார்த்து பேசு, இந்த மாதிரி எல்லாம் பேசாத, நீ காருக்குள்ள இருக்கேன்னு யாருமே சொல்லவே. இங்க சொல்றேன். அங்க வந்து இவர் இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, ரெக்வஸ்ட் எதா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பேசக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு நில்லுங்கடான்னு சொல்றாரு. இப்ப வெளில இறங்கினதுக்கு அப்புறம் நீ பேசவே கூடாதுன்னு சொல்லி அங்க கத்தி சொன்ன சபரி, அங்க திவ்யா கத்துன்னு உள்ளுக்குள்ள கத்திக்கிட்டு இருந்தத பின்னாடி ஏன் பண்ணல? ஏன் வந்து பார்த்து பேசுறா,
எக்ஸாக்ட்லி. பேசாதடா. ஏன் கெஞ்சுறீங்க? அந்த ரசிகன் ஃபோர்ஸ் ஏன் இல்ல? ஈவென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபோர்ஸா? இல்ல அதுக்கு ரசிகன், முன்னாடி ஏன் ஆக்சுவலா இல்லன்னு கேக்குறாங்க. அதுதான் பிபி கேக்குறாரு அவரு. பிபி என்ன சொல்ல வந்தாருன்னா, நீங்க என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் வெளியே தூக்கி போடுங்க காரை விட்டு. அதுக்குதான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்தாரு ஆக்சுவலா. கரெக்டா? அன்றாட எங்க வேலைகள் வேணா தான் சொல்றாரு. போங்கன்னு சொன்னாரு. எங்க வேணா போலாம் தான் போங்கன்னு தான் சொன்னாரு. எங்க சொன்னாரு. வேணா போங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுன மாதிரி தெரிஞ்சுது. அவங்க 2 பேரும் தள்ளி தூக்கி விட்டுட்டாங்க. போட்டிருக்கணும், தூக்கி போட்டிருக்கணும்னு நினைச்சா போட்டிருக்கலாம். ஆக்சுவலா ஓகேவா? பண்ணிருக்கணும், அப்படிலாம் அததான் போட்டிருக்கணும். பண்ணிருக்கணும். இங்க விஜய் என்ன பொறுத்தவரைக்கும் விஜய் சார் என்ன சொன்னாருன்னா, அங்க கெஞ்சது பதிலா ஃபோர்ஸ்ஃபுல்லா நிறுத்துங்கன்னு சொல்லி சண்டை போட்டிருக்கணும். தட் இஸ் கரெக்ட். வாட் ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங். நீ வந்து உன்னை புடிச்சு தள்ளு, அவன் வாயை பொத்து இல்ல. அவன்கிட்ட See, வந்து இப்போ பார்த்து எல்லாருமே பேசுடா, ரசிகன் ஒரு செஞ்சிடாதடான்னு ஒரு சொல்றதுக்கு தப்புடா, நிறுத்துடான்னு சொல்லணும். அந்த டோன் தான் எதிர்பார்க்கறாங்க. சபரி இல்ல கத்தலாம் அது தெரியுமா? நீ இறங்கிறாத அரோரா சொல்லி கத்தி கதவை சாத்திட்டு போலாம் தெரியுமா? அந்த டோனா உள்ள நீ பேச நிறுத்துறான்னு சொல்லி நிப்பாட்டி இருக்கணும். அதுதான் அங்க கேக்குறாரு அவரு. நீ இல்ல வந்து என்ன ப்ராப்ளம்னா பேசாதடா, பார்த்து பேசுடா. நோ, தட்ஸ் நாட் தி ஃபோர்ஸ் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங். இப்ப அங்க ஒருத்தன் நான் செருப்ப இந்த கொண்டு கம்பேரிசன் அடிப்பான். பண்ணக்கூடாது சார். இப்ப இல்ல நான் இந்த ஒரே ஒரு கம்பேரிசன் நிமிஷம் இது பண்ணக்கூடாது. மட்டும் பட் சொல்லிக்கிறேன். இருந்தாலும் இது மட்டும் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. அதாவது இதுல வந்து பல லேயர்ஸ் இருக்கு. அதாவது தே ஆர் ஆல் ஃபர்ஸ்ட் இந்த கேம் பேசிக்கிட்டு அந்த வீட்ல இவ்வளவு நாளும் மாத்தி மாத்தி இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்த இந்த 2 பேரு எல்லாரையுமே இந்த மாதிரிதான் பேசியிருக்காங்க. சோ இது வார்த்தையில நீங்க ட்ரிகர் பண்ணி வெளியில அனுப்புறது இட் மைட் பி ஈவன் அ கேம். அன்லெஸ் இட் இஸ் கெட்டிங் பிசிக்கல், அந்த கேமா அவங்க ப்ளே பண்ணிட்டு அதை அவங்க ஸ்ட்ராட்டஜியா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் இப்பவும் பேசுனாங்க. அந்த வீட்ல இருக்கவங்களும் எல்லாரும் பேசுனது என்னன்னா, வார்த்தைக்கு வினோத்தும் இன்னைக்கு சொல்லியிருப்பாரு இந்த லைவ்ல. நீ வார்த்தைக்கு வார்த்தை சண்டை போட்டு ட்ரிகர் பண்ணு. அவங்களும் பேசுனாங்க, நீயும் பேசுன. அது எப்படி பிசிக்கலா மாறும் போது தான் அது நெக்ஸ்ட் லெவல் போகுது. ஏன்னா இவ்வளவு நாள் இதே விஷயம் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இப்பவே அவங்க வார்த்தையில ஆமா எவ்வளவு சார். பேசியது வெளியில தள்ளி இருங்களேன், இருந்தாலும் அது ஹரிஷ் ஸ்ட்ராட்டஜியா ப்ரோ. தான் பார்த்திருக்கோம். அதே இடத்துல கானாநாத் சொல்லுவாரு, நீ பேசி அவங்க நிறுத்தணும்னு அவங்க நிப்பாட்டிட்டாங்க. நீ திருப்பி 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 அதை ஏன்டா பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேக்குறாரு. புரியுதா உங்களுக்கு? இங்க வந்து நிப்பாட்டுன்னு சொல்லும் போது சார் அங்க சாண்ட்ரான்றவங்க நிப்பாட்டுறாங்க. இவன் ஏன் நிப்பாட்டல? ட்ரிகர் இவனை ஏன் பண்றவங்க நீங்க இவங்க நிப்பாட்ட தான். வைக்கல? அவ்வளவுதான். இல்ல சார், திஸ் இஸ் மோர் தென் a trigger சார். இப்ப வீக்ல நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, all these are words and yes I agree to the core, but every weekend if something is not right, விஜய் சார் வந்து he kind of questioned everyone. why no one is questioning? அவர் கேட்காம இல்ல. அதே மாதிரிதான் இந்த காருக்குள்ள இன்சிடென்ட் வந்து யாருமே வந்து ஒரு சாதாரணமாவே பேசினாங்களே தவிர, இந்த ஹார்ஷ் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இருந்த ஹார்ஷ் முன்னாடியே கிடையாதே. அவங்க வந்து சாதாரணமா வந்து இப்ப நார்மல் வேர்ட்ஸ் ஆட்டம் அறிவு இருக்கா அந்த மாதிரி எல்லாம் அவங்க பேசவே இல்லையே. they have spoken literally, they went to the core and they have spoken, right? so why no one has அத questioned அப்ப those things? ஸ்ட்ராட்டஜின்னு அவங்க கிளைம் பண்ணிட்டு போயிருவாங்கங்க. திருப்பி இப்போ வேர்ட்ஸ் மட்டும் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் காருக்குள்ள. அவங்க எவ்வளவு வேணா ரொம்ப வேர்ஸாவே வேர்ட்ஸ் யூஸ் பண்ணட்டும். என்ன சாண்ட்ராவும் திருப்பி சார் இவங்களும் செருப்பால அதே அடிப்பேன். சொல்லலாமே சார். இருங்க சொல்றேன். சாண்ட்ராவும் திருப்பி இவங்களும் அதே சொல்லலாமே. இல்ல சொல்லலாம். சாண்ட்ராவும் வந்துட்டு இவங்கள வந்து காமம் பண்ற, அதுக்கப்புறம் அவங்கள வந்து பொறுக்கி பார்வதி செருப்பால் அடிப்பான்னு இவங்களும் பேசிட்டாங்க. அவங்க கம்முன்னு இருந்த அப்புறமும் தே ஆர் ட்ரிகரிங் பிகாஸ் தேர் பிளான் இஸ் டு ட்ரிகரர். அண்ட் அவங்களே ஒரு புஷ் பண்ணி வெளியில, அதாவது ட்ரிகர் பண்ணி அவங்களே இறங்கி போகணுன்றது அவங்களோட ஃபர்ஸ்ட் லெவலா இருந்திருக்கும். செகண்ட் லெவல் தான் இந்த காலை வச்சு தள்ளுற அளவுக்கு அவங்களால போக மாட்டேங்கிறால இப்பவும் ஷி ஸ்ட்ராங்ன்றதை தான் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ இப்ப இந்த வீக்கெண்ட் இல்ல ஃபார் ப்ரோ, எக்ஸாம்பிள் அவ வாக்கு மூலமே கொடுத்துட்டா. ஃப்ரம் ஸ்டார்டிங் வி வாண்டட் டு புஷ் பண்ணணும்னு சொல்லி தான் அந்த கதவை ஓபன் பண்ண மல்டிபிள் டைம் ட்ரை பண்ணியிருக்கா. காலையில ஆமா அவ வாய் மூலமாவே ஸ்டார்டிங்ல தான் நம்ம பிளான் பண்ணது சாண்ட்ரா விக்கல்ஸ்னு சொல்லியே முடிச்சுட்டா. அவ சொல்லிட்டா. எதுல இட்ஸ் லைவ்ல நாட் சொன்னாலா? லைவ்ல சொல்லிட்டா.